அப்பா, நம்ம ஆபீஸ்ல டைபிஸ்ட் போஸ்ட் ஒண்ணு வேகன்ட் இருக்கு. அதுல தன்னை அப்பாயின்ட் பண்ண சொல்லி சாந்தி அடம் பிடிக்கிறா. நீங்க என்ன சொல்றீங்க? சரி, பிரபுவை கன்சல்ட் பண்ணி முடிஞ்சா வேலைக்கு வச்சு சொல்றோம். பிரபு சார், இது ஆப்பா என் தங்கச்சி நல்லா படிச்சிருக்கு, ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கு, முடிஞ்சா வேலைக்கு வச்சுக்கோ. மேனேஜிங் டைரக்டர் மகளா? யார் டைரக்டர் சொல்ல? ஏன் என்கிட்ட கேட்கல? இங்கே டைரக்டர் வரேன். உங்க பக்கத்துல இருக்கிறதுக்காக. முத்து பவளம் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாமா? மொட்டு மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா? முத்து பவளம் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாமா? மொட்டு மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா? அம்மம்மா அம்மம்மம்மா அம்மம்மா அம்மம்மம்மா. செம்பட்டு முகத்தில் கண்பட்டு கொஞ்சம் சேவை செய்யலாமா? சேவையில் இறங்கி பாவையை அணைக்கும் தேவையை சொல்லலாமா? செம்பட்டு முகத்தில் கண்பட்டு கொஞ்சம் சேவை செய்யலாமா? சேவையில் இறங்கி பாவையை அணைக்கும் தேவையை சொல்லலாமா? முத்து பவளம் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாமா? மொட்டு மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா? கரும்பில் இனிப்பது அடிப்பக்கம் என்றால் காதலில் எந்த பக்கமோ? கடைசி துளி வரை சுவைப்பது தான் இன்ப காதல் கள்ளல்லவோ? கரும்பில் இனிப்பது அடிப்பக்கம் என்றால் காதலில் எந்த பக்கமோ? கடைசி துளி வரை சுவைப்பது தான் இன்ப காதல் கள்ளல்லவோ? இளமையும் கொடுத்து தனிமையும் கொடுத்த இறைவனின் எண்ணம் என்னவோ? இடம் கொஞ்சம் கொடுத்தால் எதுவரை போகும் என்பதை கண்டு கொள்ளவோ? அம்மம்மா அம்மம்மம்மா முத்து பவளம் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாமா? மொட்டு மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா? அம்மம்மா அம்மம்மம்மா அம்மம்மா அம்மம்மம்மா. அண்ணா புறப்பட்டாச்சா? அப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? என்ன போட்டு போட்டு ஆபீஸ் பாக்குற? இந்த வெயில்லையா கோட்டு? சம்மர்ல கோட்டு போட்டா அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கும். சம்மர்ல மழை பெஞ்சா கொடை பிடிச்சுதான் அனு. பிரபு, ஏற்றுமதி சம்பந்தமான லெட்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எடு, நான் கையெழுத்து போட்டுறேன். நீ ரூமுக்கு போக அனுப்புறேன். பரவாயில்ல, அதான் நான் வந்துட்டேன், போட்டுறேன்.
ஓகே கையெழுத்து. போட்டாச்சு போட்டாச்சு. நீ பேசு நீ பேசு நீ பேசு. சரி அப்படியே செஞ்சிரு. ஓகே ஓகே. இந்த பதில் லெட்டரை எப்படியாவது பிரபு பாக்கெட்ல போட்டுரும். நான் கோட்டு போடுவது அழகுக்காக, உன்னுடைய காதல் கடிதங்களை கொண்டு போவதற்காக அல்ல. இப்படிக்கு உன் அண்ணன் பிரபு. என்னம்மா அசந்து போய் நிக்கிற? இதோ இருக்கு உன் காதலனுடைய பதில் கடிதம். வாங்க வாங்க. 2 பேருமா சேர்ந்து என்ன போஸ்ட் பாக்ஸ் ஆக்கி வச்சிருக்கீங்களா? எத்தனை நாளா இது நடக்குது? இன்னைக்குதான். இன்னைக்குதானா? இன்னைக்கு அம்மா என்னடா, என்ன விஷயம்? நம்ம வீட்டுல ஒரு டிராமா நடந்திருக்கு. என்னன்னு கேளு. உனக்கு வேற வேலையே கிடையாதுடா. அன்னைக்கு ரேடியோ டிராமா, இன்னைக்கு என்ன டிராமா? அம்மா இது உண்மையான நம்ம குடும்ப டிராமா. நீ என்னடா சொல்ற? என்ன போஸ்ட்மேன் ஆக்கி என் பாக்கெட்ட போஸ்ட் பாக்ஸ் ஆக்கி லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் நடக்குதுமா. எங்க டைரக்டர் மகனை இவ காதலிக்கிறான். அவன் இவனுக்கு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த லெட்டர் தான் இது. என்ன சொல்றேன்? கடவுளே, என்னால நம்பவே முடியல. ஏண்டி, அண்ணா சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அதுக்கு பேர் தான் லவ். உலகத்தை மறந்து, உறவை மறந்து, குடும்பத்தை மறந்து ஆறு ஆட்டத்துக்கு பேர் தான் லவ். உன்னை என்ன பண்ற பாரு. வாய். நிர்மலா, மனுஷனுக்கு முன்னால நீ எது வேணாலும் பேசலாம். ஆனா தெய்வத்துக்கு முன்னால கேட்கிறேன், உண்மையை சொல்லு. நீ அவனை மனப்பூர்வமா விரும்புறியா? அவன் உன்னை எப்படி நினைச்சு பழகிறான்? விளையாட்டு குழந்தைக்கு நீ ஒரு பொம்மையா, இல்ல ரயில் பயணத்துக்கு நீ ஒரு துணையா? அண்ணா, அவரு என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காருண்ணா. நிர்மலா, உங்கள் காதல் வாழ். அண்ணா, நீ தேர்ந்தெடுத்திருக்கிற மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவன். நீ என்னடா சொல்ற? ஆமாம்மா, பல வருஷமா நான் அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இத போல நல்லவரை கணவரை அடைய எந்த பெண் கொடுத்து வச்சிருக்காளோன்னு நான் சிந்திச்சிருக்கேன். என் தங்கைக்கு அதே மாதிரி ஒருத்தர் தான் கணவனா வரணும்னு நான் பலமுறை தெய்வத்தை வேண்டியிருக்கேன். இப்ப அவரே என் தங்கையை விரும்புறாருன்னு கேள்விப்படுறப்போ, அம்மா நான் ஆண்டவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பிரபு, அவங்க ரொம்ப பணக்காரங்க. நாம அப்படி இல்லை. இந்த சம்பந்தம் நிலைக்குமா? ஏம்மா நிலைக்காது? ஏன் நிலைக்காது? மரப்பொந்துல தான் கிளி பிறக்குது, ஆனா கோபுரத்துல தான் அது குடி இருக்குது. அதே மாதிரிதான் என் தங்கையும். அவ இஷ்டப்படுற இடத்துல அவளை வாழ வச்சு காட்டுறோம் பாரு. ஐபி சகுனமே சரியில்லையே. பிரபு, நான் ஒரு கழுத மாதிரி. கரெக்ட். நான் குறுக்க வந்தா போற காரியம் நிச்சயமா ஜெயமாகும். நீ தைரியமா போயிட்டு வா. எங்க வந்து ஜிலி 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 ஷோக்கா இருக்க. மூஞ்சில லட்சுமியே ட்விஸ்ட் ஆடிட்டு இருக்கா. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. வந்துரும் டிஸ்ட்ரிக்ட் கழிச்சு விடுறேன். என்னையா சோப் போடுற? என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல, நம்ம மேனேஜர் இருக்கானு உன் பேர்ல உசிரியே வச்சுட்டு இருக்கான். என் ப்ரமோஷனை பத்தி ஒரு வார்த்தை அவன் காதுல போடப்படாதோ. இவ்வளவுதானே. இப்ப மேனேஜரை பார்க்க அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். போய் சொல்லிடுறேன். ஓஹோ, மேனேஜர் தான் போயிட்டு இருக்கியா? அப்ப நிச்சயமா அவனை பார்க்க முடியாது. அடப்பாவியா? யா விஷயம் அப்படி. யாராரு எப்பப்போ எங்கெங்க இருப்பான்னு நேக்குன்னா என்ன தெரியும். இப்ப மணி 6 ஆச்சோன்னு காஸ்மா பேஷண்ட் ஆரோக்கியசாமி காஸ்மா பால்டன் கிளப்ல விளையாடிட்டு இருப்பான். எல்சாத்தி எச்சிமி ஏகாம்பரத்தோட எலியட் பீச்ல லவ் பண்ணிட்டு இருப்பான். மேனேஜர் எங்கேயா இருப்பாரு? மேனேஜர் இப்ப இந்த அட்ரஸ்ல தான் இருப்பான். ஆனா அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்ப போல பிடிச்சுடலாம். மிஸ்டர் அருண் எந்த ரூம்ல இருக்காரு? அவரை இங்க பார்க்கணுமா? அவசியம் பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். இந்த ரூம்ல தான் இருக்கிறாரு. பாருங்க.
அயோக்கியனான நீ என் தங்கச்சிக்கிட்ட யோக்கியனா நடிச்சிருக்கேன். அவளை ஏமாத்தி மோசம் செய்து நல்லவேன்னு நம்ப வச்சிருக்கேன். நல்ல வேளை இப்பவே நீ யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் தங்கச்சி கோயில் சிலடா. இது நடக்காது, இது நடக்கவே நடக்காது. ஏம்மா இந்நேரம் அங்க என்ன நடந்திருக்கோம்? நீ என்னம்மா நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன், ஒவ்வொரு சமயம் நினைச்சா உன் இஷ்டப்படியே நடக்குன்னு தோணுது. ஒவ்வொரு சமயம் நினைச்சா அவங்க எங்கே நாம எங்கேன்னு தோணுது. இல்லம்மா, இந்த கல்யாணத்தை பொறுத்தவரை இல்லைங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. ஏன்னா அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தவிர வேறொரு பொண்ணு அவர் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டாருமா. நானும் அப்படித்தான். பைத்தியக்காரன், நீ ஆசைப்படுற அளவுக்கு உன் பேச்சில பக்கம் இல்லை. ஆசைக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒருவேளை இது நடக்காம போயிட்டா நீ அந்த வார்த்தையை சொல்லாத. இந்த மேனியும் ஆவியும் அந்த தெய்வத்துக்கே நான் அர்ப்பணிச்சிட்டேன். ஒருவேளை அது நடக்காம போயிட்டா உன் மகளை நீ பணமாத்தாமா பாப்ப. நிர்மலா, இந்த தாய் நெஞ்சம் படுற வேதனை உனக்கு புரியல. உன் இஷ்டப்படி நடக்கணும்னு தான் நான் பிரார்த்தனை செய்ய. நான் சந்தேகப்படுற மாதிரி நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏம்மா, அவங்க என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் குணம் கூடவா மாறிடும்? அப்படி மாறிடுச்சுன்னா நான் போட்ட கணக்கு தப்புன்னு தான் அர்த்தம். ஆமாம்மா, இந்த பரீட்சையில நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்தாலும் சாவனே தவிர வேறொரு பரீட்சைக்கு நான் தயாராகவே மாட்டேம்மா. நான் தயாராகவே மாட்டேன். நீ ஏம்மா கவலைப்படுற? வேணும்னா பாரு, அண்ணன் வரப்போ சிரிச்சுக்கிட்டு தான் வரப்போகுது. நிர்மலா, நீ நினைச்சத நான் முடிச்சுட்டேம்மா அப்படின்னு சொல்லத்தான் போகுது பாரு. ஆகாயத்துல இருக்கிற சூரியனையே நான் கேட்டாலும் அதை கொண்டு வந்து என் காலடியில போடுற அண்ணனை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருமா. இந்த நம்பிக்கையை நான் எப்படி சிதறடிப்பேன்? நெருப்புக்கும் நீருக்கும் இடையில பாலம் கட்டுற வித்தை எனக்கு புரியலையே. தங்கை ஆசைப்பட்ட பொருளும் கிடைக்கணும், ஆனா அது புனிதமானதாகவும் இருக்கணும். ஒண்ணுக்கொண்ணு ஒட்ட மாட்டேங்குதே. அண்ணா, நீ வந்துட்டியா? நான் உனக்காதான் காத்துட்டு இருக்கேன். என்ன போன காரியம் என்ன ஆச்சு சொல்லப்பா. என்ன என்ன இருக்கும்? அண்ணன் போற உன்னையே வரவேற்பு ஏக தடபடலா இருந்திருக்கும் இல்லைன்னா? ஆமா, அந்த காட்சி என்னால மறக்கவே முடியல. அண்ணா, நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவரு உங்ககிட்ட என்ன கேட்டாரு? கேட்கிற நிலைமையிலே அவர் இருந்தார். என்னடா சொல்ற? போன அவரை சுத்தி ஏக கூட்டம். பேச முடியல, வந்துட்டேன். நிர்மலா, இன்னைக்கு உன் கல்யாண பேச்சு முடியலையேன்னு வருத்தப்படாதம்மா. என்னைக்கு இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு தேடி கொடுக்காம உங்க அண்ணன் சாகவே மாட்டான். சத்தியம்மா. சார், என்னடா போன காரியம் என்னாச்சே? பெரிய தொந்தரவா போச்சு சார். ஊரெல்லாம் தேடி அலைஞ்சு அந்த ரவுடி ரங்கனை கண்டுபிடிச்சேன் சார். அவனை கையோட கூட்டிக்கிட்டு வரதுக்கு என்ன? அவனுக்கு ரொம்ப முக்கியமான வேலையா, அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிவிட்டான். சரி, நீ உள்ள போய் அப்படி உட்கார்ந்து சலிச்சுக்கோ போ. என்னடா இது வழக்கம் போல இல்ல, நீ ஒரே குழப்பமா இருக்கிய? மனசுல கடல் அலமோதுது, அதான் முகத்துல குழப்பம் தெரியுது. என்னடா விஷயம்? என் தங்க ஒரு பணக்கார வாலிபனை காதலிக்கிறா. புத்திசாலி பொண்ணு, பணம் இருக்குல்ல? என்னடா பெரிய பணம்? பணம் இருந்தா போதுமா? ஒடுக்க வேண்டாம். அவன் ஒரு பயங்கர குடிகாரன். சரி போகட்டும் விடு, இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு பேசாம உன் தங்கச்சி கிட்ட விஷயத்தை விளக்கி சொல்லி வேற மாப்பிள்ளையை தட வேண்டியதான். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். என் தங்க தன் காதலனோட ஆனந்தமா வாழ போற அந்த நல்ல நாளை அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த நிலைமையில அவகிட்ட போய், அம்மா நீ ரோஜா செடிக்கு பதிய வச்ச, அது கள்ளி செடியா வளர்ந்திருக்கு, உன் காதல ஒரு பயங்கர குடிகாரன்னு சொன்னா
மை காட், அந்த அதிர்ச்சி அவளால தாங்கவே முடியாதுப்பா, தாங்கவே முடியாது. இது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான். ஆமா, யார அந்த பணக்காரன்? ஒரு பணக்காரனா? எங்க ஆபீஸ் மேனேஜர் மிஸ்டர் அருண். அவனா? அவனை பத்தி உனக்கு தெரியாத? பெரிய குடிகாரன் அவன். அவன் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாத குடிகாரனே கிடையாது. அவன் அந்த மருந்து சாப்பிட்ட உடனே நல்ல மருந்துக்கு எங்கிட்ட தானே வரான். இவனும் அடிக்கடி வருவான். நானும் அப்படி பணம் கணம் ஏதாவது வாங்கிப்பேன். இந்த குடிப்பழக்கம் அவனுக்கு எப்படி வந்தது? சத்தியமா நான் சொல்லி கொடுக்கலப்பா. மடையா, இந்த குடிப்பழக்கம் அவனுக்கு எப்படா வந்தது? அவன் இயற்கையிலேயே ஒரு சரியான கோழை, ஆனா முரட்டு பிடிவாதக்காரன். அவனுக்கு போய் எப்படியாவது கார் ரேஸ்ல ஜெயிச்சாகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கு தைரியம் தேவைன்னா குடிச்சாதான் முடியும்னு எவனோ ஒரு முட்டா பைய சொல்லி கொடுத்துட்டான். இவனு அதை நிஜம் நம்பிக்கிட்டு டெம்பரரியா குடிக்க ஆரம்பிச்சவன் இப்ப பர்மனண்டாவே குடிச்சுக்கிட்டு இருக்கான். ரிட்டையரே ஆக மாட்டான் போல் இருக்கு. ஆனா ஒண்ணு, பெரிய சாமர்த்தியசாலி பாவன். அவன் குடிக்கிறது என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஏன், அவன் அப்பாவுக்கும் தெரியாது, அவன் தங்கச்சிக்கு கூட தெரியாது. அவ்வளவு ரகசியமா வச்சிருக்கான். பெரிய ரகசியம். குடிகார பையனுக்கு ரகசியம் ஒரு கேடா, ரகசியம். சரஞ்சீவி, என் தங்க விரும்புறவனையே கல்யாணம் செய்துக்கணும். ஆனா அவன் ஒழுக்கம் உள்ளவனாவும் இருக்கணும். இந்த தர்ம சங்கடமான நிலைமைக்கு நான் என்னடா செய்யணும்? ஒண்ணு செய்வோமா? இந்த டாக்டர் ரங்காச்சாரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போமா? அப்படின்னா இந்த டாக்டர் ரங்காச்சாரி ஒரு டாக்டர். மத்த டாக்டருங்க மாதிரி ஊசியும் மருந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. மனோதத்துவ ரீதியிலேயே குணப்படுத்திடுவார். அதே மாதிரிதான் இவன் குடிப்பழக்கத்தை நாம நிறுத்தணும். அதுவும் ஓ மூலியமா தான் நடக்கணும். நீ தாங்குவியா? என் தங்கையோட நல்வாழ்வுக்காக தலைமையில இடி விழுந்தால் நான் தாங்கிக்கிறேன். சொல்லு. இப்ப என்னால இடி எல்லாம் போட முடியாது. இப்படிதான். ஐயோ, நானா? வெறும் நடிப்பு, நடிப்பு, அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கு தான் விஸ்கி மாதிரி இருக்குமே தவிர உண்மையிலேயே கொக்கோ கோலாவும் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொக்கோ கோலாவும் சோடாவும்? ஆமாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நீ என்ன செய்யற? அருண் வந்துருவான். நான் உன்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே அவன்கிட்ட சொல்லிடணும். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, தெரியுமா? சார் வந்துட்டார் சார். நிப்போ நிப்போ, சீக்கிரம். இந்த ரூம்க்கா போறீங்க சார்? ஆமா, இந்த நேரத்துல இது வழக்கமா ஏன் ரூம் தானே? ஒரு பழைய டிராய்க்கு சார் பாத்தலோட திடீர்னு வந்து உட்கார்ந்துட்டு போக மாட்டேங்கிறா சார். அப்படியா? போன தடவை என் கூட தண்ணி அடிச்சுல நீ சேர்ந்து, இந்த தடவை ஏன்டா தண்ணி போல சாப்பிட? உலகத்துல என்னடா இருக்கு? எல்லாமே இந்த பாட்டிலையும் கிளாஸ்லையும் தாண்டா இருக்கு. வசதி உள்ளவனுக்கு பணத்துல மயக்கம், வசதி இல்லாதவனுக்கு பசியில மயக்கம். ஆனா இதுல வர்ற மயக்கம் தாண்டா வாழ்க்கைக்கு துவக்க சாப்பிட. சாப்பிடானா பசங்க இவரை தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும் சார். 5 வருஷமா குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கலாம் பாதி. 5 வருஷமா குடிக்கிறாரா? ஆமா சார், ஓவரா குடிக்கிறா சார். இதுவரை ரகசியமா மாடியில குடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ அதிகமா குடிச்சு அம்பலத்துக்கே வந்துட்டான். எதற்கும் தயார். பம்பரத்தை போலிருந்து அந்தரத்திலே பறந்து ஆடி காட்டவா, அதற்கும் தயார். எதற்கும் தயார்.
பம்பரத்தை போல இருந்து அந்தரத்திலே பறந்து ஆடி காட்டவா அதற்கும் தயார் எதற்கும் தயார் மது உண்ணும் போதை வண்டு மஞ்சத்தில் புரளுவதென்ன மழை வெள்ளம் போல எண்ணம் நெஞ்சத்தில் திரளுவதென்ன மது உண்ணும் போதை வண்டு மஞ்சத்தில் புரளுவதென்ன மழை வெள்ளம் போல எண்ணம் நெஞ்சத்தில் திரளுவதென்ன அணைப்பதில் விருப்பமோ அதற்கொரு விளக்கமோ ரசிப்பதில் வெட்கம் என்ன வேண்டுமா எதற்கும் தயார் முகவெட்டு பார்த்த பின்பு முத்துக்கள் தோற்றதுண்டு இடைவெட்டும் பாடி கண்டு இளவட்டம் மயங்கியதுண்டு முகவெட்டு பார்த்த பின்பு முத்துக்கள் தோற்றதுண்டு இடைவெட்டும் பாடி கண்டு இளவட்டம் மயங்கியதுண்டு புதுக்கலை காட்டுவேன் முகத்திரை நீக்குவேன் உனக்கெது தேவை என்று கூறலாம் எதற்கும் தயார் பம்பரத்தை போல இருந்து அந்தரத்திலே பறந்து ஆடி காட்டவா அதற்கும் தயார் எதற்கும் தயார் எதற்கும் தயார் எதற்கும் தயார் சிரஞ்சீவி, நீ சொன்ன மாதிரியே 1 நம்பர் குடிகாரன் பேர் எடுத்துட்டேன். போகாத ஊருக்கு இல்லாத வழியை காட்டி அருணை நம்ப வச்சுட்டேன். இனிமே அடுத்த கட்டம். இப்ப அருண் கிட்ட நான் கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன். அதை குடுக்கறதுக்காக அவன் இங்க வருவான். அவன் முன்னால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன? நடிக்கிறேன். என் உயிரையே கொடுத்து நடிக்கிறேன். சார், யாரோ அருணா உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். யாரும் அருணா? போய் அவரை வர சொல்லு. என்ன சிரஞ்சீவி? அருண் சௌக்கியமா? சௌக்கியம். ரொம்ப பிஸியா? ஆமா, ரொம்ப பிஸி. ஈரல் வீங்கி போய் தாங்க முடியாத வயிற்று வலி, நரம்பெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்குது. எனக்கு இல்ல, உள்ள ஒரு கேஸ். புது கேஸா இருக்கே. இது புது கேஸ் இல்ல, மது கேஸ். என்ன சொல்ற? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. சரி, நான் பணம் கேட்டு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு செலவு இருக்குது, எடு. அப்படியா? இந்தா. என்ன சிரஞ்சீவி இவ்வளவு பெரிய சத்தம்? இந்த என்ன சத்தம்? உள்ள வந்து பாரு, போடுவான்.
டாக்டர் என்னது இன்னுமா புரியல? 5 வருஷமா அவன் பாட்டிலா முழுங்கினான், குடங்குடமா குடிச்சான். அதனால வந்த வெனதான் இது. குடிச்சா இப்படி எல்லாம் ஆகுமா? ஆமா அருண், ஆரம்பத்துல சுகமா இருந்த மது இப்ப பயங்கர நோயா மாறிடுச்சு. இனிமே ஆண்டவனால கூட இவனை பிழைக்க வைக்க முடியாது. இன்னும் 6 மாசம், அவ்வளவுதான் அவன் ஜாதகம். அந்த 6 மாசம் இப்படியேதான். ஒரு டாக்டருங்கிற முறையில சொல்றேன், ஒவ்வொரு குடிகாரனுக்கும் கடைசி நிமிஷ வேதனை இப்படிதான் இருக்கும்.